விடாதீங்க. நீதான் ஜெகனோட அம்மாவா? ஆமா. ஏன் கேள்வியா ஏமா, உன் பையனுக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? கை தட்டா ஓடி வர ஆட்டோக்காரனுக்கு மிஸ் இந்தியா பொண்டாட்டி கேக்குதா? அவனுக்கு என்ன யோகிதை இருக்குன்னு என் பொண்ணு அவன் லவ் பண்ணான். உன் பையன் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிறது என் பொண்ணோட ஒரு நாள் மேக்கப் செலவுக்கு சரியா போயிடும். அப்படிப்பட்டவனுக்கு என் பொண்ணு கேக்குதா? ஒவ்வொரு நாளும் மீட்டருக்கு மேல காசு வருதான்னு எதிர்பார்க்கிற உங்க குடும்பத்துக்கு தலைமுறை தலைமுறையா உட்கார்ந்து சாப்பிட்டாலும் தீராத கோடீஸ்வர விட்டு பொண்ணு மருமகளா வரணுமா? பாரு, ஊர் பார்க்க நாளைக்கு என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக போற ஒரு கௌரவமான மனுஷன் உன் பையனாட்ட ஒரு ஆட்டோக்காரனா இருக்கக்கூடாது. மினிமம் ஆட்டோ தயார் செய்யற கம்பெனியோட ஓனரா இருந்தாகணும். டர்ட்டி ராஸ்கல். என் பொண்ணு கார்ல இருந்து இறங்குனா டோரை ஓபன் பண்ண கூட தகுதி இல்லாதவன் அவ கைய பிடிக்கிறானா அதையெல்லாம் பாத்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? சும்மா இல்லாம என்ன செய்வீங்க? கொன்னுடுவீங்களா? இப்ப நீங்க என்ன புரிஞ்சுட்டு வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்க? உங்க பொண்ணோட அழகுல மயங்கி போய் ஏன் பையன் அவனை அவ பின்னாடி சுத்தல. உங்க பொண்ணு தான் என் பையன் கிட்ட உதவி கேட்டு இங்க வந்தா. கார் இருந்தோம் ஆட்டோலயே அவன் கூட போய் சுத்தினா. அவனை விரும்புறேன்னு 10 பேரை கூப்பிட்டு வெக்கத்தை விட்டு விளம்பரம் பண்ணினா. அதுக்கு என்ன காரணம் உங்க பொண்ணு கேளுங்க. கோடீஸ்வரனெல்லாம் விட்டுட்டு இந்த ஆட்டோக்காரனை ஏன் விரும்பினேன்னு உங்க பொண்ணு போய் கேளுங்க. பணக்கார பசங்க கிட்ட இல்லாத எது என் பையன் கிட்ட இருக்குன்னு அவனை விரும்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் உங்க பொண்ணை நிக்க வச்சு கேளுங்க. யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுட்டு பேசு. என்னடி சொன்ன? கை வச்சிருக்க எவனாவது சத்தம் போட்டீங்க ஒருத்தன் கூட உயிரோட போக மாட்டீங்க. ஸ்டார்ட் பண்றா. போடா, சீக்கிரம் வண்டி எடுறா. சீக்கிரம் போ. என்ன சீக்கிரம் எடுறா. எடுறா வண்டி. வண்டி விடாதீங்கடா அவனை. வாங்க. அம்மாவுக்கு எப்படி இருக்கு? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னாங்க.
Stop it! Stop it! Hey, stop it, I say! என் பொண்ணை ட்ராப் பண்றது இல்லாம என் வீட்டுக்குள்ளே புந்து ரவுடித்தனம் பண்றியா? அந்த அளவுக்கு ஆம்பளையாடா நீ? ஏய், இது என்ன ஜாபர் கான் பேட்டை ஜங்ஷன் நினைச்சியா? இந்த விஜயகுமார் ஒரு வார்த்தை சொன்னானா ஸ்டேட் முழுக்க என் கேட்டுக்கு முன்னால வந்து நிக்கும். அப்படிப்பட்ட ஏன் முன்னால என் வேலைக்காரங்களை அடிக்கிறியா? யூ ஸ்கவுண்டர்! நீதான் திருவேணியோட அப்பாவா? ஆமா. என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? யூ ராஸ்கல்! சத்தம் ஜாஸ்தியாச்சு, மரியாதை கட்டுப்பாடு ஜாக்கிரதை. நான் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து ஏதோ முழுகிடுவேன் புடிங்குவேன்னு உதாரி விட்டு வந்தியா? இப்போ வா, வந்து என்ன கொலை பண்ணு. தனியா இருந்த பொம்பளை மேல கை வைக்க வெக்கமான உனக்கு 10-15 ரவுடிகளை கூட்டு வந்து கலடா பண்ணுவியா? உனக்கு இருக்குடா மீச. என் தாய் மேல கை வச்சா உன்னை உயிரோட விட்டுருவேன் நினைச்சியா? நான் நினைச்சேன்னா இந்த ஸ்பாட்லயே உன் கடை முடிச்சிட வேண்டாம். எவன்டா சொன்னது நான் உன் பொண்ணோட தெருத்திருவா சுத்துறேன்னு? உன் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் பொண்ணுக்கு நான் வள வச்சா என்ன கடை விட்டியா? உன் ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் என் கால் தூசுக்கு தமண்டா. என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் என் வீட்டுக்கு வந்த? உன் பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தேனா இல்ல அவன் கூட படுத்துக்கிட்டு கும்மா அடிச்சேனா? என்ன நடந்ததுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள என் வீட்டுக்கு வந்து ஏதோ புடிங்க மாதிரி பேசிட்டு வந்தியா? பணத்தை கொடுத்த ஆண்டவன் உனக்கு திமிரி சேர்த்து கொடுத்துட்டான்டா. அதனாலதான் உன் பொண்ணை லவ் பண்ற யோகிதை எனக்கு இல்லைன்னு, அவ கார் டோரை திறந்து விட கூட எனக்கு தகுதி இல்லைன்னு பேசியிருக்கேன். இப்ப வரைக்கும் அவங்களை ஆட்டோ ஏறின பேசஞ்சரா தான் நினைச்சுட்டு இருந்தேன், தெரிஞ்சுக்க. ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்க, உன் பொண்ணை விட போறதில்ல. உன் பொண்ணுக்கு வர வீச தான் போறேன். அவ என்னையே சுத்தி சுத்தி வர மாதிரி செய்ய போறேன். அவளுக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாம போனாலும் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி உன் கையாலேயே என் காலை கழுவ வைக்கிறேன் பார். உன் வாயாலேயே இந்த ஆட்டோக்காரன் தான் என் மருமகன் சொல்ல வைக்காம போனா என் பேரு ஜாபர் கான் பேட்டை ஜெகன் இல்லடா.